இந்த பர்வதமலை எப்படி உருவாச்சுன்னு பார்த்தீங்கன்னா, அனுமர் வந்து லக்ஷ்மணனை காப்பாற்ற சஞ்சீவி மலையை தூக்கிட்டு போகும்போது அதிலிருந்து விழுந்த ஒரு பகுதி உருவானது தான் இந்த பர்வதமலைன்னு சொல்கிறாங்க. அதனால தான் இந்த மலைக்கு சஞ்சீவி மலைன்னு இன்னொரு பேரும் இருக்கா. இங்கே அன்னதானத்தில் போடுற இந்த நாட்டு ஊறுகாவும் மூலிகை கஞ்சும் ரொம்பவே சூப்பராக இருக்கும்னு இந்த ஊர் மக்கள் சொன்னாங்க. ஸோ அதுக்காகவே நாங்கள் வெளியே எதுவும் டிஃபன் சாப்பிடல, இந்த மூலிகை கஞ்சி தான் சாப்பிடணுன்னே வந்தோம். எங்களுக்கு பார்த்தீங்கன்னா மலை ஏறத்துக்கான மொத்த தெம்பியும் இந்த மூலிகை கஞ்சி தான் கொடுத்தது. ஸோ நீங்கள் வந்தீங்கன்னா கண்டிப்பாக மறக்காமல் இதை ட்ரை பண்ணுங்கள். பர்வதமலையில் எத்தனை வருஷமாக அதை தான் இந்த அன்னதானம் போடுறாங்க? 5 வருஷமா போடுறாங்க. என்னென்ன டைமிங்க்கு நான் சாப்பாடு? இரவும் பகலும் 24 மணி நேரமா சாப்பாடு. மதியம் 12 மணி மேலே சாப்பாடு. மீதி நேரம் வந்து கஞ்சி தான் இருக்கும். 24 மணி கஞ்சி இருக்கும். பசிக்கு ஜனத்துங்களுக்கு உங்களாட்டம் பத்திரம் கொடுக்கறத வச்சு தான் செய்கிறாங்க. ஆமாம், வரவங்க எவ்வளோ வேணால் நன்கொடை கொடுக்கலாம். அவங்களால முடிஞ்சது அவங்க சத்துக்கு ஒருத்தர் மிளகு சீரகம் பருப்பு புளி தக்காளி ஏதோ அவங்களால முடிஞ்சது வாங்கினாங்க. ஒவ்வொருத்தர் அரிசியாக கொடுக்குறாங்க, முடியலனாக்கா காசாக தேடிக்கிறாங்க. இந்த பர்வதமலையோட ஸ்பெஷல் என்னன்னா, இப்போ நீங்கள் இத்தனை வருஷமா இருக்கீங்கல்ல, இந்த மலையோட ஸ்பெஷல் என்ன? அதை நினைச்சதே முடியுதுப்பா. என்னன்னா நினைச்சதே முடியுது. நினைச்சதை முடிக்க முடியும். மலை ஏறுனா 3 வாட்டி வந்து போனாக்கா நினைச்சதே முடியுது.